கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் ரஞ்சித் சாமுவேல். நான் கேளம்பாக்கத்துலேருந்து நாங்கள் வரோம். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 8 months ஆகுது. என்னோடய ஒய்ஃப் அபிகேல். நான் இங்கே தான் செக்ரட்டேரியட் ஸ்கூலில் 8 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய மேரேஜ் நிமித்தமாக நான் வேறு ஸ்கூல் மாறுற மாதிரி இருந்தது. இங்கே எனக்கு வர வேண்டிய பிஎஃப் எல்லாமே கரெக்டான டைமில் எனக்கு போட்டாங்க. பிஎஃப் போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணும்போது எனக்கு நிறைய டிலே ஆச்சு. நான் ஆறுதலை தேடி கூட்டம் வந்து நவம்பர் மாதம் இங்கே வந்தப்போ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்தேன். எனக்காண்டி ப்ரேயர் பண்ணாங்க ப்ரேயர் டவர்லேருந்து. அடுத்த மாதமே எனக்கு டிசம்பர் மாதம் வாரத்துலேயே வந்து எனக்கு அந்த பணம் எல்லாம் எனக்கு வர கிடுபை தந்தாங்க. எனக்கு இருந்த கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்தது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து என்னோடய ஒய்ஃப்க்கு வேலைக்காக கேட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்துருந்தேன். அதுவும் இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அவளுக்கு வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை தந்தாங்க. அப்புறம் எனக்கு ரீசெண்டாக கொஞ்ச நாளில் இப்போ நான் சமீபமாக வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்கூலில் கொஞ்சம் ப்ராப்ளமாகி எனக்கு வேலை கிடைக்காம இருந்தது. அந்த 1.5 மாதம் மார்னிங்கில் வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் எனக்கு வந்து காலையில் மங்களவாரத்தை பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. நான் எங்கெல்லாம் இன்டர்வியூ போகிறேன் அப்போலாம் காலைல பார்ப்பேன். எனக்கு ஒரு பலனாக இருந்தது. இந்த சாட்சி, இந்த சிறு சாட்சியை கர்த்தர் நான் சொல்லிட்டேன். இந்த ஊழிய ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். நடுவில் கொரோனா டைமில் நாங்கள் வராமல் விட்டதுனால இவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், கடம்பாரங்கள் இதெல்லாமே எங்களுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் இந்த இடத்த அட்ரஸ் கண்டுபிடிச்சி நாங்கள் இங்கே வந்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அது ஐயா கூட எங்களுக்கு பாரமாக ஜெபிப்பாங்க. இவ்வளோ மழையிலையும் இவ்வளோ தண்ணிலையும் நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. போன மாதம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 127 கர்த்தரால் சுதந்திரித்து கொள்ளுவீங்கன்னா ஐயா கொடுத்த வார்த்தை வந்து எங்கள் அக்காவுடைய ராஜபாளையத்தில் இருக்காங்க. அவங்களோட வீட்டில் வந்து 5 சவரன் நகையை வந்து பீரோவை திறந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க ஜனவரி மாதத்துலேருந்து காணாமல் போயிடுச்சு அந்த நகை. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மகளுக்காக கல்யாணத்துக்கு நிற்கிறா, சேர்த்து வச்சு இந்த நகையை 5 சவரம் அப்படியே அழுக அவங்க. அப்புறம் வந்து எங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. நான் இங்கே வந்து மாதம் வந்து ஜெபம் பண்ணிட்டுருப்பேன். ஆண்டவரே அந்த நகையை எங்கேயாவது இருந்துச்சுன்னா யாராவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தோம்ப்பா, அந்த இதை கலக்குங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லி வருத்தமாக அழுதுன்ட்ருப்பேன் நான். அதே மாதிரி போன மாதம் ஐயா பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை கொடுத்தாரு, கர்த்தரால் சுதந்திரித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எங்கள் அக்காவுடைய நகையை சுதந்திரித்து கொள்ளட்டும்ப்பா, நான் உங்களை சாட்சி வந்து சொல்கிறேன் ஆண்டவர். இந்த இடத்துல நாங்கள் எவ்வளோக்கு நேசிக்கிறோமோ ஐயாவே நேசிக்கிறோம் ஆண்டவர். நீங்கள் அந்த வார்த்தையை எங்களுக்காக நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. அதே பார்த்தீங்கன்னா அந்த வாரம், அந்த போன மாதம் வாரத்தில் நாங்கள் வந்தோம். மறுநாளே வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த நகை கிடச்சிச்சு. கோணி பையில் மூட்டை கட்டி தூக்கி வந்து போட்டுட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எப்பொழுதுமே ஆண்டவர் வாயினால் சொல்லுவார், அதன் பிறகு அதை கரத்தினால் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார் என்பதை குறித்து சில காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். எடுத்து வாசிங்க செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லும் பொழுது அதில் மறைமுகமாக ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இனி நன்மையை நீங்கள் காண்பீர்கள், இனி நலமானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிறைய நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிறது. நிறைய தடைகளை ஆண்டவர் உடைச்சி போட்டு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் உங்கள் ஆக்கினைகளை உங்களை விட்டு அகற்றுகிறார் என்று முதலாவது சொல்லுகிறார். உங்கள் ஆக்கினைகள் அப்படின்னாச்சுன்னா நீ செய்யாத ஒரு தவறுக்காக தூக்கி போடப்பட்ட அந்த வழக்குகள், தூக்கி போடப்பட்ட அந்த காரியங்களிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். தமிழ் வேதாகமத்திலே கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆங்கில வேதாகமம் the Lord has taken away the judgments against you என்று சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா?
உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா தீர்ப்புகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். அழகாக ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, the Lord has taken away the judgments against you. உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட போடப்பட்ட கையெழுத்துக்களை எல்லாம் குலைத்து போட்டு சிலுவையிலே ஆணி அடித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நினைக்கலாம் இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதியாச்சு, இதுக்கு மேலே எனக்கு இந்த காரியத்தில் ஒரு நல்லது நடக்காது, 2 கோர்ட்டு 3 கோர்ட்டு ஏறி இறங்கியாச்சு, எல்லா கோர்ட்லையும் எனக்கு எகெயின்ஸ்டாக தான் நடந்தது தீர்ப்பு என்று நீங்கள் சொல்லி கொண்டிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வழக்கிலே கர்த்தர் தலையிட்டு உனக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை எழுதுவார். ஒருவேளை எல்லா கோர்ட்லேயும் உனக்கு எதிர்மறையாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மனுஷனிடத்தில் பேசி அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அந்த வாழ்க்கையில் செய்வார். ஆமென். இதை நான் ஒரு சம்பவத்தின் மூலமாக சொன்னால் உங்களுக்கு புரியன்னு நான் நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு சாட்சி ஒரு தாயார் அன்பரின் பாதத்தில் சொன்னாங்க. அந்த சாட்சிக்கு நின்னாச்சுனாலே நம்ம என்ன நினைப்போம், சரி ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு அதுக்காக தான் நிற்கிறாங்கன்னு. அப்போ அவங்க சொல்லும் பொழுது இந்த சாட்சி ஆரம்பத்துலேருந்து நான் கவனிச்சுட்டே வர்றேன். சாட்சி முடிய போகிற நேரம் வரைக்கும் இவங்களுக்கு எதிராக தான் எல்லாம் நடந்திருக்கு. அவங்க சொன்னாங்க, கீழ்கோர்ட்டில் நான் அப்ளை பண்ணினேன், அந்த கீழ்கோர்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மேல் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணேன், ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ண அங்கேயும் எனக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனேன். கடைசியாக சுப்ரீம் கோர்ட்லேயும் எனக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, இந்த ப்ராப்பர்ட்டி எதிராளியுடையது தான், ஒன்றதில்லை உனக்கு தர முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு எழுதிருச்சு. இது வரைக்கும் சாட்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறவங்க என்ன நினைப்போம், சுப்ரீம் கோர்ட்டு மேலே வேறு எந்த கோர்ட்டு இதுக்கு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி இந்த அம்மாவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம நினைப்போம். ஆனால் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு எனக்கு எதிராக மாறிடுச்சு, இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே வழியே இல்லை அப்படின்ற நேரத்தில் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எந்த ஜட்ஜுடைய இருதயத்தில் பேசல, ஏன்னா இதுக்கு மேலே கோர்ட்டு கிடையாது, இதுக்கு மேலே ஒரே ஒரு கோர்ட் இருக்குது, பரலோக கோர்ட்டு. இவள் அந்த பரலோக கோர்ட்டை நோக்கி முறையிட்டாள், ஆண்டவரே எனக்கு 3 இடத்துலே நீதி கிடைக்கலையே, 3 இடத்துல என்னுடைய கேஸை எனக்கு எதிராக போட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின இந்த ப்ராப்பர்ட்டி என்னது இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு ஆண்டவரேன்னு அவள் கடைசியாய் முறையிட்ட கோர்ட் எதுன்னா பரலோக கோர்ட்டுக்கு அவள் முறையிட்டாள். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அந்த தேவன் சம்பந்தப்பட்ட இவளுக்கு எதிராக இவளுடைய சொத்தை பிடிச்சு வச்சிருக்கிற மனுஷனிடத்திலே நேரடியாய் பேசினார். திடீர்னு ஒரு நாள் காலையில் அவள் எழும்பி பார்க்கும் பொழுது, யார் பல வருஷமாக இவளுக்கு விரோதமாக கேஸு போட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை பிடிங்கி எடுத்தானோ அவன் நேராக நின்றுட்டு சொல்கிறானா, என்னை மன்னிச்சிருமா, உன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் உன் கையில் கொடுத்துட்டேன், பல வருஷம் உன்னை கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலக்கழித்ததுக்காக என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி ப்ராப்பர்ட்டியை கையில் கொடுத்துட்டு அப்படியே நகர்ந்து போய்விட்டான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் கையில் ஒப்படைச்சிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அவன் போனானா. பாருங்கள், அந்த சாட்சியை கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது நானே யோசிக்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் இவளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதில் என்ன சாட்சி சொல்ல போகிறான்னு யோசித்துட்டு இருக்கும் பொழுது தான் அவள் சொன்னார், இதுக்கு மேலே ஒரு கோர்ட் இருக்குது, அந்த கோர்ட்டில் போய் நான் முறையிட்டேன், ஆண்டவரே எனக்கு நீதி கிடைக்கல, எனக்கு நியாயம் கிடைக்கல, ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு வாங்கின ப்ராப்பர்ட்டி, என் பொருளெல்லாம் நகையெல்லாம் வச்சு அடமானம் வாங்கின ப்ராப்பர்ட்டி, உமக்குத்தான் உண்மையெல்லாம் தெரியும், எந்த ஜட்ஜுக்கோ வக்கீலுக்கோ தெரியாது ஆண்டவரே, எனவே நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு நீர் நீதி செய்ய வேண்டும். அதுதான் இந்த வசனம், the Lord has taken away the judgments against you. உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஜட்ஜ்மெண்ட்டை இன்னைக்கு ஆண்டவர் பிடுங்கி போடு, அதான் உன் ஆக்கினைகளை அகற்றி.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் எந்த காரியம் உங்கள் கைவிட்டு போயிடுச்சு, இது எனக்கு தான் கிடைக்க வேண்டியது, ஆனால் என்னுடைய கை மீறி இன்னொருத்தவங்களுக்கு போயிடுச்சு, இது எனக்கு கிடைக்க வேண்டிய, என் பிள்ளை சாப்பிட வேண்டியதை எவனோ சாப்பிட்டுட்டு இருக்கான், என் பிள்ளை அனுபவிக்க வேண்டியது இன்னைக்கு எவனோ அனுபவிக்கிற ஆண்டவரே, இதை கேட்க ஆள் இல்லையா, இதை கேட்கறதுக்கு எந்த நீதி இல்லையா என்றெல்லாம் நீங்கள் சொல்லி அழுது கொண்டு வந்திருந்தீர்களே, ஆனால் பரலோக கோர்ட்டில் உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் போய் நிற்குது. இன்றைக்கு இரவோடு இரவாக சம்பந்தப்பட்ட மனுஷர்களை ஆண்டவர் இன்றைக்கு சந்திப்பார். அவர் உங்களுக்காக வழக்காடுவார், அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். தேவைப்பட்டால் ராஜாக்களிடத்திலேயே ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. சுனேமியாளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவள் இருந்த பட்டணத்தில், அந்த சூனேம் என்கிற பட்டணத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தின் நாட்களில் இங்கே இருந்தால் நானும் என் பிள்ளைகளும் உயிர் தப்ப முடியாது என்று நினைத்து தீர்க்கதரிசனுடைய ஆலோசனையின்படி சில வருஷங்கள் போய் இன்னொரு தேசத்திலே அவர்கள் பிழைப்பிற்காக போய் இருந்தார்கள். அதன் பிறகு அவருடைய சொந்த ஊரில் அந்த பஞ்சம் முடிஞ்சதற்கு பிறகு, ஓகே இப்போ அங்கே ஆகாரம் கிடைக்கிறது, பஞ்சம் முடிஞ்சிருச்சு சூனேம் ஊரிலே என்று தெரிந்து அவள் வரும்பொழுது அவள் கண்டது ஒரு பெரிய ஏமாற்றம். இவள் விட்டு சென்ற இவளுடைய நிலங்கள், இவளுடைய வீடு எல்லாவற்றையும் அங்கிருந்த ஜனங்கள் அபகரித்து கொண்டு தங்களுடையது என்று உரிமை பாராட்டி கொண்டு அதற்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, இது சுனேமியாளுடையது அல்ல, எல்லாம் தங்களுடையது என்று சொல்லி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவள் நம்பிக்கையோடு தன்னுடைய வீட்டை எடுத்துக்கொள்ளலாம் என்று வந்தாள். நம்பிக்கையோடு தன்னுடைய நிலங்களை போய் எடுத்துக்கிட்டு பழையபடி நம்ம அதில் விவசாயம் பண்ணலாம், ஆடு மாடு மேய்க்கலாம், நம்பிக்கையோடு வந்தாள். இடி விழுந்தது மாதிரி அவளுக்கு ஒரு காட்சி. எல்லாவற்றையும் பிடித்து வைத்திருக்கிறவர்கள் முரடர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், அவங்களிடத்தில் மோத முடியலை, என்ன செய்கிறது என்று தெரியாத நேரத்திலே கேயாசி, அந்த எலிசா தீர்க்கதரிசியினுடைய அந்த உடன் ஊழியக்காரன் கேயாசி அவளை அழைத்து கொண்டு போய், ஏன்னா இவங்ககிட்ட இதுக்கு மேலே போராடி பிரயோஜனம் இல்லை, நம்ம ராஜாவிடத்தில் போவேன்னு சொல்லி அந்த நாட்களில் இருந்த ராஜாவிடத்திலே அந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வந்து ஒரு வார்த்தை சொன்னான். இவ யார் தெரியுமா? தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு ரொம்ப வேண்டியவ. தீர்க்கதரிசியாகிய எலிசா சொன்னதை நிமித்தம் கொஞ்ச நாள் இந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊரில் போயிருந்தா. இப்போ வந்த இவளுடைய பொருள்களை, இவளுடைய உடைமைகள், இவளுடைய வீடு, இவளுடைய நிலங்கள் எல்லாத்தையும் அபகரித்து வச்சுட்டு தரமாட்டேன்னு அடம் பண்ணுறாங்க என்று சொல்லி கேயாசி சொன்ன மாத்திரத்திலே அந்த ராஜா என்ன பண்ணுறார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அதற்காக ஒரு தனி அதிகாரியை அந்த ராஜா நியமித்தார். உடனடியாக இதுதான் பிரச்சனையா, சுனேமியாளுக்கு சொந்தமானதா, இது சம்பந்தப்பட்ட காரியங்களை விசாரித்து சுனேமியாளுடைய கையிலே அவற்றை ஒப்படைக்கும்படி. நல்ல கவனிங்க, சுனேமியாளுக்கு அந்த ஜனங்கள் மத்தியில் நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, போராடுறாங்க. அவ என்ன செய்கிறதுன்னு தெரியாத நேரத்தில் ராஜாவிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் சுனேமியாளுக்காக ராஜாவுடைய இருதயத்தை திருப்புகிறார். ராஜாவிடத்தில் வந்து சொன்ன உடனடியாக அந்த ராஜா ஒரு தனி அதிகாரியை நியமித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பாஷையில் சொன்னால் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஒருத்தர் அதுக்காக வேண்டிய நியமிக்கிறார் அந்த ராஜா. ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு, சுனேமியாளுடைய பிரச்சனையை உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன், நீ போய் அந்த வீடும் நிலமும் மட்டுமல்ல, வீடு நிலம் இவள் இல்லாத நாட்களிலே அந்த நிலத்திலிருந்து வந்த வருமானங்கள் அத்தனையும் சுனேமியாளுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அதிகாரியை போட்டு அனுப்பி, அதிகாரி பேசி அதை வாங்கி கொடுத்தான். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உன்னை யார் ஏமாத்தணுன்னு நினைச்சாலும் சரி, நீ முறையிட வேண்டிய ஒருவர் உண்டு. அவர்தான் உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன் நீதி சில நேரங்களில் எடுபடாமல் இருக்கலாம். ஏன்னா உனக்கு அதிகாரம் இல்லை, அந்தஸ்து இல்லை, உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆள் இல்லை, உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண பெரிய பெரிய அதிகாரிகள் இல்லை. உன்னை பார்த்தாலே அதிகாரிகள் வெளியே போன்னு சொல்லலாம், ஆனால் இயேசு உன்னை வெளியே போன்னு சொல்ல மாட்டார். உன்னுடைய அலங்கோலமான முகம், உன்னுடைய அலங்கோலமான உன்னுடைய உடைகள், உன்னுடைய அலங்கோலமான உன்னுடைய சரீரத்தை பார்த்து மனுஷன் கணக்கு போட்டு இவளை ஏமாத்திடலாம், இவனை ஏமாத்திடலாம், இவன் படிக்காதவன், இவனுடையது நம்ம அபகரிச்சோன்னா கேட்க ஒருத்தனை இல்லை என்று சொல்லி, ஒருவேளை யார் யார் உங்களுடையதை பிடுங்கி வைத்திருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசு அந்த விஷயத்தில் தலையிட்டு யார் பிடுங்கி வச்சிருக்கிறான்னு சம்பந்தப்பட்ட அவனை ஆண்டவர் இன்றைக்கு சந்திப்பார். இரவோடு இரவாக சந்தித்து அவங்களே நேர வந்து அந்த பொருட்களை உங்ககிட்ட ஒப்படைக்க கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வார்.
ஒருவேளை ஒரு வேலை காரியமாக இருக்கலாம், உனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனாக இருக்கலாம், குறுக்கு வழியில் யாரோ உள்ளே போய் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு இயேசுனுடைய அதிகாரம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற நாள். ஆண்டவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குன்றத இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் டேஸ்ட் பண்ண போகிறீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எந்த மனுஷனாலும் மட்டு பண்ண முடியாத, தடை பண்ண முடியாத, ஓவர்டேக் பண்ண முடியாத ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என் இயேசுனுடைய இன்ஃப்ளூயன்ஸ். அந்த இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் பயன்படுத்துறதில்ல. நிறைய பிள்ளைங்க தனக்கு ஒரு சின்ன காரியம் வந்த உடனே அதுக்கு டெம்பரரியாக ஒரு தீர்வை காண எவனோ ஒருத்தங்கிட்ட கொண்டு பணத்தை கொடுத்துட்டு பணமும் இல்லாமல் அந்த சமாதானத்தை இழந்து காரியமும் நடக்காமல் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி அந்த காரியத்தில் ஆண்டவருடைய உதவியை கேளுங்க, ஆண்டவர் தலையிடுவார். ஒருவேளை உன்னுடைய கஷ்டப்பட்ட பணத்தை எடுத்துகிட்டு சுருட்டிக்கிட்டு யாரோ ஒருத்தன் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு பணமும் இல்லை, வேலையும் இல்லை, நீ எங்கே இருக்கான்னு தெரியாது, இல்லைன்னா ஃபோன் பண்ணால் ஒன்று எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு மிரட்டிக்கிட்டு இருந்தானுன்னா நீ யாருன்றத இன்றைக்கு ராத்திரி அவனுக்கு நான் புரிய வைப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ யாருன்றதை நான் புரிய வைப்பேன். இன்றைக்கு ஆண்டவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி செயல்படும் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்னைக்கு இரவு கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுகிற நாள். உன்னுடைய பிரச்சனைகளை, வழக்குகளை உன்னை விட்டு அகற்றி உனக்கு கிடைக்காத நீதியை ஆண்டவர் வாங்கி தருகிற நாள். ஒரு முறை ஒரு பட்டணத்திற்கு நான் ஊழியத்திற்கு போயிருந்தேன். ஊழியத்தில் இதே மாதிரி செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் திடீரென்று ஒரு வெளிப்பாடு சொன்னார். அந்நிய வீட்டில் உள்ள ஒரு வாலிப மகளை ஒரு மகன் கடத்தி கொண்டு வந்திருக்கிறான். வீட்டில் கொண்டு வந்து அந்த தாயுடைய உடந்தையோட வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிருக்கிறான். ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த வாலிப மகளுடைய தாயும் தகப்பனும் வயிற்றிலையும் வாயிலையும் அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த சாபம் உன் குடும்பத்திற்குள்ளே வராதபடிக்கு இன்னைக்கு உடனடியாக போய் அந்த பிள்ளையை விடுதலை செய்து அனுப்பு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிப்போடு கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை வெளிப்பாடாக சொன்னார். சொல்லிட்டு பழையபடி செய்திக்கு போயிட்டேன். எல்லாம் முடித்து கடைசியாக ஒரு தாயார் வந்தார்கள். ஐயா, இப்படி இல்லாமல் வெளிப்பாடு வரும், தீர்க்க தரிசனம் வரும். என் பிள்ளை தான் ஒரு பொண்ணை நிர்பந்தம் பண்ணி கடத்தி கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிறான். மிரட்டி மிரட்டி அந்த பிள்ளையை கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டு மிரட்டிகிட்டு இருக்கிறேன். எனக்கு வேறு வழியில் பிள்ளை கொண்டு வந்துட்டானேன்னு என் பிள்ளைய போய் பிடிச்சி கொடுக்க முடியுமா? என் பிள்ளைய பிடிச்சி கொடுக்க முடியாது. அவ்வளோ முரட்டாட்டமுள்ள என் பிள்ளை என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்போ கூட நீங்கள் சொல்லிட்டீங்க, என் பிள்ளை இதை எப்படி எடுத்துக்குவான்னு தெரியாது, என் பிள்ளை இதை என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியாது. அப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே, அந்த தம்பி ஒரு சபலத்தின் நிமித்தம், லைஃப்பில் ஒரு சின்ன ஸ்லிப் ஆனதன் நிமித்தம் அவன் எடுத்த முடிவை அவன் மூலமாகவே நீ மாற்றித்தரணும். இந்த தாயாரே ரொம்ப யோசிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணினேன். தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர் இந்த வாலிப தம்பியுடைய இருதயத்தை திருப்பி இந்த குடும்பத்தினுடைய சாபம் அவனுக்கு வராதபடிக்கு ஆண்டவரே அவனுடைய இருதயத்தில் நீர் பேசும் என்று சொல்லி அந்த தாயாரை அனுப்பிவிட்டேன். என்ன ஆச்சரியம்! இந்த தாயார் போய் பார்க்கும் பொழுது பார்த்தா அந்த பிள்ளையை காணும். என்னன்னு அவன்கிட்ட கேட்டா, என்னமோ தெரிலம்மா, எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் சரியாக இந்த தாயார் ஜபித்து கொண்டிருக்கிறேன். என் மனசில் என்னமோ நான் பெரிய தப்பு பண்ணினா மாதிரி எனக்கு மனசில் ஒரு உணர்வு வந்துச்சு. அதனால என்னை மன்னிச்சிருமா, என்னை காட்டி மட்டும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு, உன்னை நான் கடத்திட்டு வந்து வச்சிருந்தேன், மிரட்டுறேன்னு, என்னை காட்டி மட்டும் கொடுத்துறாதேன்னு சொல்லிட்டு என் பிள்ளை அவளை அப்படியே நான் போகிறதுக்கு முன்னால் அனுப்பிட்டேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! யோசித்து பாருங்க. அந்த தாயும் தகப்பனும் தன் பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை போய் எந்த ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அடுத்த நாள் பத்திரிகையில் அந்த பிள்ளையுடைய பெயர் வரலைன்னாலும் ஜாட மாடையாக பார்த்தா இது யாருடைய பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நடந்துடும். அதனால் அந்த தாயும் தகப்பனும் போகலை, மாறாக சுமை தாங்கியாம் இயேசுவிடத்திலே தன் சுமையை இறக்கி வச்சு, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, என் பிள்ளையை எந்த சேதம் இல்லாமல் நீ கொண்டு வர வேண்டும். ஒரு சேதம் கூட இல்லாமல் பிள்ளை பத்திரமாக வீட்டுக்கு வந்தாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நேரத்தில் உனக்கு என்ன பிரச்சனை ஆண்டவர் துல்லியமாய் அறிகிறார். நீ அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, உனக்கு தெரிஞ்சு உனக்கு இருக்கிற கஷ்டம்
என் ஆண்டவருக்கு தெரியும். உனக்கே தெரியாம உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் பின்னால இருக்கு, யார் யார் விரோதி இருக்கிறாங்க, உன்கிட்ட நல்லபடியா பேசிட்டு உனக்கு பின்னால குழி தோண்டி கொண்டு இருக்கிறவன் யார், உன் முதுகில குத்த நினைக்கிறவன் யார், எல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு திரை மறைவிலே அவர்களை எல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறார். இந்த ஆங்கில வேதாகமத்தில் டேக்கனவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. டேக்கனவே அப்படின்னா அவனை அப்படியே வேரோட தூக்கி எறிஞ்சிடறார், வெளியேற்றுகிறார், அவனை வெளியேற்றுகிறார். உன்னுடைய பிரச்சனையை ஆண்டவர் வெளியேற்றுகிறார். சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சிக்கல்ல உன் பிள்ளை சிக்கி இருக்கலாம், தெரியாம போய் மாட்டி இருக்கலாம். ஆண்டவரை தேடி வந்திருக்கிற என் பிள்ளை தெரியாம போய் இதுல சிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் எப்படியாவது எந்த விதமான பாதிப்பு இல்லாம என் பிள்ளைய நீங்க கொண்டு வந்திருக்கேன்னு ஒருவேளை நீங்க கண்ணீரோட வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த கும்பலிலிருந்து உன் பிள்ளையை வெளியேற்றி அழகாக உங்க கையில கொண்டு வந்து ஒப்படைப்பார். நீங்க சம்பந்தப்பட்ட உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்க மனசை ரொம்ப துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்களுடைய இருதயத்தை ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டு கொண்டிருக்கிற அந்த சம்பவத்தை சீர்படுத்துவதற்காக, அதை சரி கட்டுவதற்காக ஆண்டவர் தூதர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவர் சரி கட்டுகிற ஆண்டவர். அவர் சரி கட்டிட்டாருன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த பிரச்சனை சால்வுக்கு வரும். அந்த சம்பவத்தில் ஒரு பிரச்சனையும் உனக்கு வெளியேறாதா? அப்படிக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். நம்புறவங்க கரங்களை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடந்தவைகளை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்கிற வசனத்தின்படி புதிய உறுப்புகள் என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இன்னைக்கு முளைக்கட்டும். எந்தெந்த கொள்ளை நோய்கள் வந்து என் பிள்ளைகளுடைய சரீரத்திலே பாதிப்புகள் வந்திருக்கிறதோ, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவர் இன்றைக்கு புதிய உறுப்புகளாய் இன்று கண்ட எகிப்தியனே இனி என்றைக்குமே என் பிள்ளைகள் பார்க்க பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. இப்பொழுதும் என் பிள்ளைகளுடைய சரீரத்திலே பழுதடைந்த உறுப்புகள், அது கிட்னியா இருந்தாலும், லங்ஸா இருந்தாலும், லிவரா இருந்தாலும், பிரெயினா இருந்தாலும் சரி, அவருடைய இருதயமா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அவைகள் புதிய உறுப்புகளாய் மாறட்டும். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீரேன். இப்பொழுதே அந்த பழுதடைந்த உறுப்புகள் எல்லாம் புதிய உறுப்புகளாய் மாற. எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே என்னுடைய சரீரத்துல ஃபைப்ராய்டு கட்டி என்னுடைய யூட்ரஸ்ல இருக்கு, நீர் கட்டிகள் இருக்கிறது, என்னுடைய யூட்ரஸுக்குள்ளால பெரிய ஒரு கேன்சர் கட்டி இருக்கிறது, யூட்ரஸை எடுக்கணும்னு சொல்றாங்க. கண்ணீரோட வந்திருந்தாங்கன்னா, அப்பா என் பிள்ளைகளை யூட்ரஸ் ஆண்டவர் இன்னைக்கு புதுசா மாத்தி கொடுங்க, எல்லா பிசிஓடி பிரச்சனைகள் மறைந்து போவதாக, என் பிள்ளைகளுடைய அந்த யூட்ரஸ கர்ப்பப்பைய ஆண்டவர் புதுசா மாத்தி கொடுத்து என் பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணும். எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கண்ணீரோட வந்திருக்கிறார்களோ அவர்களை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி இனி இவர்கள் கூடாரத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர்கள் என்ற வசனத்தின்படி இவர்களுடைய அந்த குழந்தை பேர் இல்லை என்கிற குறைவு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாகும்படி அடைக்கப்பட்ட இவர்கள் கற்பங்கள், இவர்கள் பிள்ளைகளுடைய கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு திறக்கப்படுவதாக. ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறந்த கற்பத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனை அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான்,
பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.